அனைவருக்கும் வணக்கம். பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களை விமர்சித்து பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் முதல்வர் ஆக வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தவறு செய்வீங்களா, அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தால் எப்படியெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணலாம், எப்படியெல்லாம் உங்களை குற்றச்சாட்டலாம், எப்படியெல்லாம் தொடர்ந்து உங்களை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா தாவேக்காவினர் இல்லை விஜயை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா திடீர்னு சில பேர். அவங்கெல்லாம் ஏன் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் தான் சறுக்குவீங்க, அதை வச்சு உங்களை செய்யலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் செய்த பிளண்டர் இல்லை ஒரு தவறு, எல்லாருமே தவறு செய்வாங்க சரியா, யாருமே பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் செஞ்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அரசியல், கெட்ட அரசியலோ நல்ல அரசியலோ அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அரசியல் கட்சிகளே தவறு செய்யும்போது முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செய்கிறப்போ தவறுகள் நடக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். பட் சில சாதாரண தவறுகள் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். விஜய் சிலதெல்லாம் ஒரு பிளண்டராக பண்ணிட்டாரு அப்படிங்கிறது என்னோட பார்வையில் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் அறம் பேசி வந்தீங்க, நீங்கள் மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தாங்க, நான் கொள்ளையடிக்க மாட்டேன், என்கிட்ட நிறையா கோடியாக காசு இருக்குது, அதனால் எனக்கு காசுன்றது அவசியமே இல்லைன்னு சொன்னீங்க. அதை கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். அந்த ஒரு அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏழையாக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களாக கூட மாறிடுவாங்க. ஆனால் நீங்கள் நிஜமாவே காசு வச்சுருக்கீங்க, காசுக்காக வரல. பட் பவர் அப்படிங்கிறது காசை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரியுது. சரி, அந்த பவரை போய் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் பண்ண ஒரு தப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்போ யார்கிட்ட தான் ஆதரவு கேட்கறது? திருமா கிட்ட கேட்டால் இப்போ வரைக்கும் இழுத்து அடிச்சிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தரமாட்டுறாங்க, ஐயுஎம்லும் தரமாட்டுறாங்க. யார்கிட்ட தாங்க கேட்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி, நம்ம அதிமுக கிட்ட கூட கேட்க சொல்லலை. கேட்டிருந்தா எல்லாரும் ஆட்சி அமைச்சிருப்பாரு. நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டு இருப்போம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றியே நம்மலாம் பேசியிருக்க மாட்டோம். யாரெல்லாம் அமைச்சர்களும் பின்னணி என்ன, அண்ட் பதவியேற்பு விழாவில் நடந்த ருசிகர சம்பவங்கள், விஜயோட ஸ்பீச், அதை டீகோட் பண்ணுறது, அந்த மாதிரி அதை யூடியூப் கண்டென்ட் பண்ணிட்டு போயிருப்போமா. பட் விஜய் பண்ண தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா விஜயும் சரி, விஜய் கட்சி சார்ந்தவர்களும் காங்கிரஸை பற்றி எப்படி பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எவ்வளோ மரியாதையாக கூப்பிட்டும் காங்கிரஸ் விஜய் பக்கம் வரல. அப்பேற்பட்ட காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியை பயன்படுத்தி, திமுகவுடைய ஓட்டை பயன்படுத்தி, அதாவது திமுகவினர் ஓட்டை பயன்படுத்தி, அவங்களோட சிம்பிள்ஸோட ஆதரவை பயன்படுத்தி இவ்வளோ நாள் திமுக கூட நின்றுட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க வரணும்னு நீங்களும் விரும்புகிறீங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் வந்துட்டாங்க. பட் அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னா கூட நீங்கள் மாற்று அரசியலை நோக்கி தான் தமிழ்நாடு எடுத்துகிட்டு போகிற மாற்றம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே நாற்றம் இந்த இடத்துல இருந்து வர்றாங்க, அவங்கள எப்படி நீங்கள் அப்படியே சேர்த்துப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் 2019 நினைக்கிறேன், இந்தியா முழுக்க செம்மடி 10 சீட்டு சொலையா அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தது யாரு? நம்மளுக்கு திமுக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது கூட அவசியமே இல்லை. நம்ம பண்ணக்கூடிய வீடியோக்களில் நிறைய எந்த கட்சி விமர்சனம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிமுக பிடிக்காதுன்னு சொல்கிற இடத்துல கூட அவங்க இல்லை. ஏன்னா என்னைக்கு பாஜக கூட கூட்டணி சேர்ந்தாங்களோ சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடுற இடத்துல தான் இருக்காங்க. இன்றைக்கி அந்த தட்டி விட்ட இடம் தான் 3வது இடமா மக்கள் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட காங்கிரஸ்க்கு 10 சீட்டு என்ன சொன்னாலும் சரி, இந்தியா முழுக்க யாராலையும் எடுத்து கொடுக்கவே முடியல. திமுக அவங்களுடைய கட்சியும் அவங்களுடைய சிம்பிளை பயன்படுத்தி தானே பெற்று கொடுத்தாங்க. இங்கே தமிழ்நாட்டில் சாவடிச்சது அவனா இருந்தாலும் திருப்பி உயிர் கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் உங்களை உயிரோட வச்சிருந்ததா காங்கிரஸ் உயிரோட வச்சிருந்தது திமுக தானே. அந்த திமுக கூட சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய ஆதரவோட, அவங்களுடைய வாக்காளர்களோட நீங்கள் வெற்றி பெற்று, நீங்களே சொல்லுங்கள், காங்கிரஸ் கட்சி தனியாக அங்கே மேபி டிவிக்கே கூட நின்னா 5 கூட இல்லை 10 கூட ஜெயிக்கலாம், ஏன் 20னா 20 கூட ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஜெயிச்சிருப்பாங்களா? அப்படி திமுக ஆதரவோடு ஜெயிச்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவனில் நின்று இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் காங்கிரஸோட லெவல். அந்த தரித்திர கட்சியை நீங்கள் உள்ளே கூட்டு வந்தது முதல் தவறு. அடுத்து தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன், அதாவது அவர் கட்சியில் போயிட்டு ஆதரவு அர்ஜுனா உட்காந்துருந்தாரு. அப்போவே அவருக்காக பேசினாரு, அவரோட வாயை பற்றினாங்க, நம்மளுக்கு ஆதரவு அர்ஜுனா நிறைய விமர்சனம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்கால வந்தார். அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா புத்தக வெளியீட்டு விழாலாம் வச்சு கூப்பிட்டு பார்த்தாங்க, அப்பயும் வரல அவர். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பானை சின்னத்தில் போட்டு இட்டாலும் திமுக தான் எங்களுடைய சரணாகதி, எந்த நாற்காலி கொடுத்தாலும் அந்த நாற்காலியில் தான் உட்கார்வோம் என்று சொல்லி அதுதான் மரியாதை, அதுவே எங்களது முதல் மரியாதைன்னு சொல்லிட்டு இருக்கிற திருமாவளவன் அவர்கள்கிட்டையும் நீங்கள் உரிமை கோரி, அதாவது ஹெல்ப் கேட்குறீங்க.
வந்து விசிகாவினர் பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பில் இருக்காங்க. டேய் என்னடா ஒருத்தன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகிழி இருக்கை கொடுக்குறான், நீங்கள் என்னடானா வந்து வாட்ஸ்அப்பில் எங்களை அழைக்கிறீர்கள், என்னடா மரியாதையே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி வாட்ஸ்அப்பில் வந்து கூப்பிட்டுருக்காங்க, ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா ஆக்சுவலி இன்னும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் மற்ற இஸ்லாமிய அந்த அமைப்புகள் இருக்காங்களே அந்த தலைவர்கள்லாம் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கணும்னா அவர் தானே நேரில் போய் சந்திச்சிருக்கணும், இல்லை அவங்க கூட வந்து ஒரு ஒரு பர்சனல் மீட்டிங்காவது செட்டப் பண்ணி மீட் பண்ணியிருக்கணும் இல்லையா? கட்சி நிர்வாகிகளே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அவங்க கூட வரமாட்டாங்களாம், ஒரு 5வது 6வது இடத்துல இருக்கவங்க தான் போய் பார்ப்பாங்க. இன்னொரு கட்சிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க. சரி எப்படி இருந்தாலும் தவறாக பண்ணாலும் தவறு தானே, சரியாக பண்ணால் மட்டும் கரெக்ட் ஆயிருமா? ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியாவிலே இன்னைக்கு கம்யூனிசம் ஆல்மோஸ்ட் காலி ஆகிற லெவலுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். வெஸ்ட் பெங்கால் அவங்களுடைய கோட்டை. கம்யூனிசம்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு தான் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி கேரளா, அங்கேயும் தீபம் அணைந்தது. இப்படி இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் எங்கே இருக்காங்கன்னே தெரியாதப்போ இங்கேருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற சீட்ஸாக இருக்கட்டும், சட்டமன்றத்துலேயும் அவங்கள உயிர்ப்போட வச்சிருக்கிறது திமுக தான். ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ போயிட்டாங்கன்னு சொல்ல, அவங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் திமுக கூட இருப்போம், அந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டணியை முடிச்சுட்டு மாறுற பழக்கம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த ஜெனரல் பாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இயங்கும். அது வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கே தனித்துலாம் யாருமே ஈஸியாக ஒரு முடிவை வந்து எடுத்துட முடியாது. அப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, அவங்களும் திமுகவோட ஆதரவு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அந்த முஸ்லீம் அமைப்புகள் அவங்களும். ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் மாற்றத்துக்கு உண்டான அரசியலை செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எந்த கட்சியை நீங்கள் எதிரி கட்சியாகவே நினைச்சிங்களோ, அரசியல் எதிரியாக நினைச்சிங்களோ, அவங்க கூட சேர்ந்து அவங்களோட ஆதரவோடையே வென்றவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து உடனே ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த காங்கிரஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ விசிகாவோ இல்லை மற்றவங்க யாரெல்லாம் வந்து திமுக கூட பயணிச்சிருந்தாங்களோ அவங்கலாம் வந்து இந்த ஊழலில் அவங்களுக்கு எந்த ஒரு கரையுமே படியிலையா? ஏன் உங்கள் பக்கத்தில் வந்து ஒருத்தர் நின்னாரே, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டோட தலைவராக இருந்தார், அவர் என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்காரு, ஊழல் மட்டும் இல்லாமல் ரவுடிசம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில கொலை வழக்குகளில் சம்மந்தப்பட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட பேர் தான் வந்து நிறைய அடிபட்டுச்சு. அவர் வந்து உங்கள் பக்கத்தில் சிரிச்சுட்டே நின்னார், நீங்களும் சிரிச்சுட்டே அவங்க கட்சியோட சால்வையை வாங்கி போட்டுக்கிட்டீங்க. ஸோ இதெல்லாமே வந்து எப்படிங்க மாற்றத்துக்கான அரசியல்? சரி நீங்கள் பண்ணுறீங்க, ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார், பவர் அடையணும்னா இதெல்லாம் பண்ணலாம், தப்பு இல்லை, அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை கூட நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே தான் திமுகவும் பண்ணுறாங்க. இப்போது உங்களை வந்து ஆட்சி கட்டில் அமர விடாமல் அரசியல் பண்ணி தடுக்கிறாங்க. அதற்கு அதிமுகவும் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கிறவங்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கே அங்கே இருக்கிறவருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது எப்படிப்பா நீ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பேக்டோர் பாலிடிக்ஸ் பண்ண தானே செய்வாங்க. ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, சென்டிமெண்ட்டை மட்டுமே கிளப்பி விட்டு நம்ம சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா சரியான நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்தாலும் சரி அதே விஷயங்கள் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்காதீங்க. சரி இப்போ என்னங்க, உங்களுக்கு அதிகமாக சீட்டு மக்கள் கொடுத்துறாங்க, பெரிய வெற்றி, இது வரலாற்று வெற்றி. சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்த்த எல்லா யூடியூபர்ஸ் இந்த கணிப்புகள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்கப்பட வைத்த வெற்றி. சர்ப்ரைஸு, ஷாக்கு, ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட வெற்றியை நீங்கள் பெற்றிருக்கீங்க. 5 வருஷம் தானே, 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவராக ஏன் வந்து நீங்கள் உட்கார்ந்து அதை ஒரு பெருமையான ஒரு அரசியலை வந்து நிகழ்த்தக்கூட உங்களை மக்கள் முதல்னு சொல்லிட்டு போய் போகிறாங்க எல்லாருமே. இன்றைக்கி உங்ககிட்ட நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா எதிர்கட்சியாக நீங்கள் ஏன் செயல்படக்கூடாது? எவனாவது ஆட்சி அமைச்சிட்டு போகிறான். இன்னும் நீங்கள் வந்து அரசியல் காலத்தில் வந்து களமாடி மக்களுடைய ஆதரவு பெற்று இப்போ ரீஎலெக்ஷன் வச்சாலும் சரி, 2031 எலெக்ஷன் வந்தாலும் சரி, இதே இமேஜ் உங்களுக்கு மெயின்டைன் ஆச்சுன்னா இதோட கண்டிப்பாக அதிகமான சீட் தானே வாங்குவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு யாரோட ஆதரவாக தேவைப்படுமா? அந்த நேரத்தில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு எம்எல்ஏக்களே ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்பி பார்க்கும் தூரம் வரை யாருமே இல்லை அப்படின்னு வந்து ஜெயலலிதா சொன்னாங்களோ ஒரு காலகட்டத்தில், அந்த மாதிரி உங்களுக்கு யாருமே இருக்கவே மாட்டாங்க. நிஜமாவே எம்ஜிஆர் எப்படி வந்து அவர் இருக்க வரைக்கும் அவரே ஆண்டுட்டு போனாரோ அந்த மாதிரி நீங்கள் ஆண்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் இன்றைக்கி இருக்க நிலைமை இருக்குது. அப்படி இல்லாமல் எப்படியாவது அந்த பவரை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய அதே கலிசட அரசியலை தான் நீங்களும் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படி பண்ணுறப்போ இந்த சாக்கடை அரசியலை பண்ணி அதில் கைதேர்ந்தவர்களாக மாறி எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த 2 கட்சிகளும் அவங்க எப்படிங்க பண்ணாமல் இருக்காங்க? விஜய் ஜெயிச்சிட்டார்ப்பா, ஒரு உட்காரில் விட்டுறாம்பா அப்படின்னு இருப்பாங்களா? நீங்கள் இந்த பவரில் உட்காந்துட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் எதிர்காலமே இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால் எல்லா பயமும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் மூஞ்சிலுமே வந்து தெரியுது. அதனால் இந்த வேலைகள்லாம் பண்ணி இன்றைக்கி அந்த முதல்வன் பட வர சீனு ரியலாகவே ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுல்ல.
ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண ஒரு பிளண்டர்ஸ் அப்படின்னு வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அவர் பாஜக வச்சவர். நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கும் கொள்கை எதிரி தாங்க. அரசியல் எதிரின்னு திமுக சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கும் அரசியல் எதிரி தாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நான் உங்கள் ஆள்லாம் இல்லை. நம்ம யார் ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுற ஒரு இடத்துல எனக்குமே இருந்துக்கலாம். லீனியன்ஸ் அப்படிங்கிறது மனசுலையும் ஓட்டு போட போடும் இருந்தால் போதும். மற்ற நேரத்தில் நியூட்ரலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிறப்பாக செய்கிறோம்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்துட்டு போயிருக்கலாமே. உடனே வந்தோடனே சிஎம் ஆகணுமா? எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னும் அரசியலின் ஆழத்தையும் அகலத்தையும், உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் இருக்கா? அரசியலின் ஆழத்தையும் அகலத்தையும் தெரிந்து கொண்டே வருகிறேன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க, இது ஒரு பெரிய கடல். அதாவது கருணாநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா தோல்வியோட கடைசி வரைக்கும் அரசியல் அகலத்தையும் வந்து கற்றுக்காம தான் வந்து இறந்து போனார். வெறும் எம்எல்ஏவா இறந்து போனார். ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள் நிறைய பேர் வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க. அந்த உணர்ச்சி வசத்தை வந்து ஃபார்மிங் பண்ணாமல் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை வந்து ஃபார்மிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரியான முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிச்சிருக்காது. ஏன்னா நம்ம கவர்னர் ஆட்சியை அப்படிங்கிற ஆபத்தை நோக்கி சொல்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இப்போ வீடியோவில் ஒரு சின்ன கட்டு வந்திருக்குமே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா தம்பி வந்து ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று காமிச்சாரு. நான் எதை பற்றி பேசிட்டனோ அது நடந்துருச்சு. இது கவர்னர் ஆட்சியோடைய ஆரம்பமா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், +2 தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்கு. அதாவது புதிய கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து +2 முடிவுகளை வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கலான் இருந்தப்போ அதெல்லாம் வந்து தள்ளி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆளுநரின் உத்தரவின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ +2 தேர்வோட முடிவுகள்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிர்வாக பணிகள் இப்போ வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து ஸ்டாலின் கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகத்தை வந்து அப்படியே இருக்கணும்னு இருக்காங்க. நீங்கள் வந்து காபந்து முதல்வராக இருங்க இன்டர்ம் பீரியடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தார்ல, அந்த ஒரு பீரியடும் முடிஞ்சு இந்த ஒரு மந்திரி சபை அப்படிங்கிறது சட்டமன்றத்திலிருந்து கலைக்கப்பட்டுச்சுன்றதுனால ஆளுநர் வந்து அவரோட நிர்வாக வேலைகளை தொடங்கிட்டாரு. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனல் டியூட்டிஸை தொடங்கிட்டாரு. அப்படின்னாலே ஆளுநர் தான் வந்து இன்னைக்கு ஆட்சி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி யாரோட ஆட்சி கீழே தமிழ்நாடு வந்துடவே கூடாதுன்னு நினச்சோமோ அங்கே வந்து இன்னைக்கு வந்து நின்றுச்சு. ஸோ நீங்கள் தமிழக மக்களை பொறுப்பாக பார்த்துக்கணும், வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த பொறுப்பாக பார்த்துக்கல, வழி நடத்தலை, எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கிறியா பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச நெல்சன் இருக்கார்ல டேரக்டர், அவரோட படத்தில் வருமே அந்த டைலாக் தான் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து நிற்கிது. உங்களுக்கு தெரியும் பிஜேபி என்ன மாதிரியான கட்சி, சந்தில் சிந்து பாடிடுவாங்க அப்படின்னு. அதுவும் ஆளுநர் வச்சு அவங்க போடுற ஆட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்களே அதனால் அனுபவப்பட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் ஆளுநர் ஆட்சி தொடங்கிச்சோ அப்படிங்கிற ஐயத்தில் தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி, எனவே நான் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்து 3 ஒரு போர்ஷனாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெரும்பான்மையாக யார் வந்து சீட்ஸ் வாங்கினாங்களோ அவங்க வந்து போயிட்டு ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமை கோரலாம். பட் நீங்கள் வந்து உரிமை கோர போனீங்க, சரியான சீட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பிட்டாரு. அதற்கப்புறம் ஆளுநரே அவர் வாயால் சொன்ன மாதிரி ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற 2 கட்சிகளும், அதாவது 2வது அந்த கட்சி 3வது கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே யாரானா ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். அப்படி இருக்கிறப்பவும் கடைசியில் வாட் மேட்டர்ஸ் இஸ் ஒரு அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிரூபிக்கணும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, மற்ற கட்சிகளும் நம்பிக்கை இருக்குது, தன் நம்பர்ஸை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா திமுக எனக்கு வந்து உடனே அதிமுகவுடைய ஆதரவு கோரி ஆட்சியில் அமைஞ்சால் ஃபுல் ஹேட் ஏற்கனவே இருக்குது, திருப்பி அந்த ஹேட்டும் வந்து அது விஜய்க்கு சாதகமாக அமையும்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவராக என்ன பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ இளங்கோவன் அவர் சொல்லியிருக்காரு, அதிமுகவை சேர்ந்த சீனியர் இளங்கோவன் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட்டணி அதிமுக கூட அமைக்க முடியாது, பட் வெளியிலேருந்து ஆதரவு வேணால் தரதுக்கான வாய்ப்பு இருக்கலாங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார். அப்படி இருக்கிறப்போ கவர்னருடைய பார்வை 3வது பெரிய கட்சி, அதிக சீட்ஸ் வந்த கட்சிக்கிட்ட போகும். அப்போ வந்து உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோரில் தங்களோட பவரை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கூட்டணி வச்சு அவங்களுக்கு ஆதரவு அளிக்காம வெளியிலேருந்து ஜஸ்ட் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு போட்டு திமுக அதிமுகவை வந்து ஆதரிக்கலாம். அதன் பேரில் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆவார். ஸோ ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கினவர், ஏற்கனவே சசிகலா கிட்ட எப்படி வந்து அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு வந்து சசிகலாவே வெளில துரத்தினவர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3வது இடம் அந்த இடத்துக்கு போய் அவர் வந்து முதல்வராகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஆகிறதுக்கு ஈக்குவலான ஒரு பிரகாசமான வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா அதற்கும் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் பண்ண பிளண்டர் மிஸ்டேக்ஸ் தான் வந்து காரணம். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா விஜய் வந்து குறை சொல்லலாம், விஜய் மேலே வன்மத்தை கொட்டணும் அப்படிலாம் இல்லை. நான் நிஜமாவே சொல்கிறேன், இந்த ஆக்டரை பார்த்து அவர் வந்து நல்லது செய்வார், நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அழகாக இருக்காரு, பார்க்க என்னோட அண்ணா மாதிரியே தெரியுறாரு
அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு தமிழன் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து நான் வந்து உடனே ஆதரவுலாம் வந்து தெரிவிக்க மாட்டேன். நிஜமாவே விஜய் ஆட்சியில் அமர்ந்து நல்லாட்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா, நடா நடிகர் மட்டும் நினச்சிட்டியாடா, நிஜமாவே ஒரு நல்ல நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆதரவாக கூட பேசியிருப்பேன். அதாவது ஆட்சிக்கு வந்தோட பவருக்கு வந்தோன்னு இல்லை, மக்களுக்கு வந்து அந்த பவரை வச்சு நல்ல விஷயங்களை செய்கிறப்போ வந்து பேசியிருப்பேன். அதுக்கு தான் நானும் வந்து காத்துட்டு இருந்தேன், மேபி நல்ல ஆட்சி வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்கு அப்படின்னா நீங்கள் செஞ்ச இந்த பிளண்டர் மிஸ்டேக்ஸ் தான் வந்து காரணம். இன்னொரு விஷயங்க, இப்போது இந்தியா முழுக்க பேசிகிட்டு இருக்க விஷயம், எப்படி சோஷியல் மீடியா மட்டுமே வச்சு ஒரு பெரிய நரேட்டிவை வந்து டிவிக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதற்கு பின்னாடி இருக்க ரூட் அப்படிங்கிற பப்ளிசிட்டி நிறுவனம், அதற்கு பின்னாடி எத்தனை வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, வார் ரூம் இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உன்னால் வந்தது அப்படிங்கிற மாதிரி திமுக தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி ஆரம்பிச்சது. அதை இன்றைக்கி வந்து நேஷ்னல் லெவலில் ட்ரெண்டிங் ஆக்கி என்டிடிவி போன்ற தேசிய ஊடகங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஜயுடைய இன்டர்நெட் இன்ஃப்ளூயன்சிங் பற்றி, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் பற்றி. அதை குறித்து ஏன் இது ஒரு கல்ட் குரூப்பாக மாறிட்டு இருக்கு, அரசியல் கட்சி அப்படிங்கிறதையும் தாண்டி ஏன் ஒரு கல்ட் குரூப்பாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்போட ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அதில் நம்மளுக்கு வந்து உங்ககிட்ட வந்து வெளிக்கொண்டு வரப்போகிறோம். அந்த வீடியோட உங்களை சந்திக்கும் வரை மிக்க நன்றி. உங்களுடைய விமர்சனங்கள் நீங்கள் என்னை பாராட்ட கூட தேவையில்லை, விமர்சனம் அப்படிங்கிறத வச்சா, நாகரிகமான முறையில் வச்சா நிஜமாவே நான் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கும் வந்து ரெடியாக இருக்கேன். நம்மளோட விமர்சனங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தவறான வார்த்தைகள் இல்லாமல், பாடி ஷேமிங் இல்லாமல், பர்சனல் லைஃப்குள்ளே போகாமல் இருக்கிறது இருக்கா மாதிரி சொல்லணுன்றதை முயற்சி செய்வேன். சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதையும் குத்தி காட்டுங்க, நான் வந்து சரி செஞ்சுக்கிறேன். நன்றி.